சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருக்காதீங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்கம்மா. ஆமா, கெட்டி கொடுத்து பேர பிள்ளை கொஞ்சம் வேண்டிய வயசு இல்லை. உங்களை வேலைக்கு அனுப்பி அதில் 4 வயசு சோறு திங்கிறதுக்கு என் நிலைமை யாருக்கு வரக்கூடாது. ஏம்மா, வீணா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. வேலைக்கு போறதுனால ஒன்றும் இல்லைம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போகணும், யாருக்கிட்டையும் பேச வேண்டான்னு. வேலைக்கு போனோமா வீட்டை பார்க்க வந்தமான்னு இருக்கணும். சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. என் பிள்ளை நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. அம்மா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. அவ ஜபா வரல. ஆமாம்மா, அவளையும் கூப்பிட்டு ரேச்சலையும் கூப்பிட்டு தான் போவேன். சரி, பார்த்து போ. அம்மா, பார்ட் டைமா ஒரு இடத்துல ஜாப் கேட்டிருக்க. 3 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் பார்க்க சொல்றாங்க. பார்க்கட்டுமாம்மா? அம்மா, வேண்டாம்மா, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் வேண்டாம். இல்லம்மா, 5000 ரூபாய் தாரேன்னு சொல்றாங்க. நான் பாக்குறேனே. வீட்டுக்கு வந்தா சும்மா தானமா இருக்க. ஒரு 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்தா 5000 ரூபாய் கிடைக்கு. காலேஜ் ஃபீஸ் அது கட்டிக்கிடுவேலாமா? இந்த வருஷம் வர காலேஜ் ஃபீஸ் அதிகமாகும். ப்ளீஸ்மா. சரி, ஓ விருப்பம். அப்போ நான் லேட்டா வந்தாலும் வரேம்மா. ஜபா கிட்ட சொல்லி விட்டுறேன். சரி, பார்த்து போ. அக்கா வேலைக்கு விடலாமா? இப்போதான் அந்த பிள்ளை போகுது. அந்த தெரு முக்கில் வேன் வரும், அதுல போவா. சரிம்மா. அப்பா என்னம்மா? அதான் மட்டி, நம்ம வீட்டுல கொஞ்சம் உரம் கிடந்ததுல. ஆமா, அதான் வயல வித்தாச்சே. இந்த உரம் எதுக்குன்னு கடையில கொண்டு போட்டு வரேன்ட்டு காலையிலே போச்சு. வெறும் வயிறா போச்சுது. மனசு சரியில்லாம போச்சுது. எப்படி வருதோ தெரியலப்போ. அப்பா கவலைப்பட சொல்லாதீங்கம்மா, நமக்குன்னு ஒரு வயல் எடுத்துடலாம். எடுத்தாதான் இந்த மனுஷன் நிம்மதியா இருக்கும். பாவம், வயக்காட்டுக்கும் போக முடியாம வெளியிலயும் இருக்க முடியாம இந்த மனுஷன் படுத பாடு. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. சரி, போ. இனிசே காலேஜ் போயிட்டாலாமா? அவன் அகில் கூட்டிட்டு போனாமா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. இவ்வளவு நேரம் ஆகுது இந்த மனுஷனை காணுமே. 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாவ. மணி நேரம் ஆகிட்டு இருக்கு, சாப்பிட வர செய்ய. இந்த மனுஷன் சுகரு ப்ரெஷர்லாம் இருந்தது. மாத்திரை வேற கொண்டுட்டு போவல. ஐயோ, இன்னும் வர காணுமே. நான் மாப்பிள்ள தங்க கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நான் போய் தங்க கடையில இருந்தாதான் என்ன வரவு செலவு வருது எனக்கு கொஞ்சம் தெரியும். பின்னாடி நமக்கு உதவும்ல. புள்ளைன்னு ஒண்ணு பெற்று வச்சிருக்கேன், கூர்லாத பிள்ளை. அது ஒரு சாமத்தியம் பத்தாது. அவளுக்கு என்ன தெரியும்? வேற பிள்ளைன்னா இன்னத்துக்கு மாப்பிள்ளை கைக்குள்ள போட்டிருக்காதே. சொல்லி கொடுத்தே அவளுக்கு ஒழுங்கா வந்து பண்ண தெரிய மாட்டேங்குது. இதுல அவளா எங்க பண்ண போறதெல்லாம்? நீ தாய் தானே, கொஞ்சம் எடுத்து பிறகு சொல்லி கொடு. இவரு தங்க கடை, துணி கடை, அந்த கடை, இந்த கடைன்னு மாப்பிள்ளைக்கு இல்லாத சாப்பே கிடையாது. கோடி கோடியா ஒரு நாளைக்கு வருமானம் வருது. இவருக்கு சாமத்தியம் பத்தலையே. அதெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா சாமத்தியமும் வரும். ஆமா, மாப்பிள்ளைக்கு கமிஷன் எவ்வளவு கொடுத்தாவ? அது ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது. சரி, அவ இசை வீட்டுல ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கினீல, அதை கொடுத்துட்டீங்களானே? அது கொடுத்தோம், அதை கொடுத்துக்கலாம். இப்ப அவ 5 லட்சத்தை என்ன செய்ய போறாவ? என்ன, அவ வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்காவங்க. அந்த புள்ள எல்லாம் வேலைக்கு போகுது. எதுக்கு கஷ்டப்பட்டு சாபத்தை வாங்கிட்டு கிடக்கிய? சாத்த அந்த 5 லட்சத்துக்கு கையில கொடுங்க. உங்ககிட்ட பணம் இல்லனா பரவாயில்ல, எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் வாங்குனீங்க? அது பாத்துக்கலாம், கொடுக்கலாம். என்ன, அந்த மூத்த புள்ள அந்த வேலைக்கு ஏதோ போகுதுங்க. ஏதோ 6000 7000 சம்பளத்துக்கு போகுது. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிய? சரி, இப்ப என்ன? அந்த 5 லட்சத்துக்கு கையில கொடுங்கல. கொடுக்கலாமா? கொடுக்கும்போது கொடுக்கலாம். அந்த காலத்துல வச்சு பேசிருப்பாளோ நினைக்கேன். அவ ரேச்சல் வீட்டுல வந்து சொல்லிட்டு கிடந்தா, ஏமா அந்த துட்ட கொடுங்கன்னு. இசை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காவ, வட்டிக்கலாம் பணத்தை வாங்கியிருக்காவ, கடன் கூட அடைக்க முடியாம கிடக்காவலாம். நீங்க எதுக்கு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிருக்கீங்கன்னு என்கிட்ட கடந்து புலம்பிட்டு கிடக்கா. இதுக்கெல்லாம் உன் மகளுக்கு கூறு இருக்கும். மாப்பிள்ளைய கைக்குள்ள போடுறதுக்கு உன் மகளுக்கு கூறு பத்தாது. மாப்பிள்ளைல துவாரனே எப்படி இருக்காரு. அவர் கூட ஒரு கையை கோத்து எங்கேயாவது போனா, ஒரு சினிமாக்கு போனா, ஒரு இளவ மகளுக்கு கூறு கிடையாது. ஆனா இது மட்டும் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி, 5 லட்சத்துக்கு கையில கொடுங்க. ஒரு பசியல ஒன்னையும் காணுமே, கிறக்கமா வருத. மாத்திரை வேற எடுக்காம வந்துட்டேன். கண்ணும் தலையும் சுத்திக்கிட்டு வருது, படப்படப்பா வருத. இப்ப மத்த ஒரு பஸ் ஆட்டோ ஒன்னும் வரலையே. கையில வேற செலவுக்கு காசு இல்ல. உரத்தை கொடுத்தா 2000 ரூபாய் தருவான்னு பார்த்தா காலையிலே வந்து துட்டை கட்டிட்டு இருக்கீல, சாயங்காலம் வாங்கன்னுட்டான். நான் அந்த துட்டை வச்சுதான் 2 காப்பி குடிச்சிட்டு போலான்னு நினைச்சேன். கையில வேற காசு இல்ல. ஐயோ, கண்ணும் தலையும் சுத்துத. வெயில் வேற மூஞ்சிக்கு நேரா படுத, கிழக்கமா வருத. அப்பா ஏப்பா முடியலையே. என்ன ஒரு மாதிரி படப்படப்பா வருது. ஐயோ அம்மா, ஐயம்மா நெஞ்சு வலிக்குதே. அம்மா அம்மா, ஐயா அம்மா முடியலையே. இந்த பழைய சரக்கெல்லாம் இந்த தீபாவளி ஆஃபர், கிறிஸ்துமஸ் ஆஃபர் வரும்ல, அதுல போட்டு விட்டுரு. கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும் போதும். அதிக லாபம்லாம் வேண்டாம். இருக்க தள்ளி விட பாருங்க. ஏகப்பட்ட மால் வந்து கிடக்குது. அவ்வளவு சேலான மாதிரி தெரியல.
ஆடி ஆஃபர்ல பாதி போச்சுது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம்ல. எதுக்கு வச்சுக்கிட்டு எடுத்து அடிச்சுக்கிட்டு? சும்மா வர லாபம் போதும், போட்டு விடுங்க. எப்படி நம்ம ஆளுக்கு தான் வாங்க போகுது. சும்மா தள்ளி போடுங்க. ஓகே கிங்ஸ்லின். அங்க என்ன சத்தமா கேக்குது? இரு நான் பாத்துட்டு வரேன். அங்க என்ன கூட்டம்? வேலை பாருங்க. ஏசியா போட்டுடுங்கப்பா. ஏசியா இல்ல. சப்பா எனக்கு கொஞ்சம் பொழுதுனால ஒரு மாதிரி வந்துருது. என்ன காலையில வேலை அடிக்குது. 12 மணிக்கு பரவாயில்ல இல்லையா? கிங்ஸ்லின் என்ன ரோட்ல கூட்டமா இருக்குது? என்னத்துக்கு? ஒரு ஆளு நெஞ்சல்ல கிடக்காரு. யாரு தெரியல. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டீங்களா? யாரும் பண்ணவே தெரியல. யாருமே பக்கத்துல போனமா தெரியலையே. இவங்க மனுஷ பறிக்க என்ன? ஆம்புலன்ஸ்க்கு போன போடு. ஓகே கிங்ஸ்லின். எந்த ஒரு ஆளு எதுவும் தெரிஞ்சுதா? இல்ல எந்த ஒரு ஆளுன்னே தெரியல. சரி யாரா இருந்து போட்டுமே ஆஸ்பத்திரியில கொண்டு சாரு. நீ முன்னாடி போன பின்னாடி வரேன். கிங்ஸ்லின் ஒத்தையில நான் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? நீ ஆம்புலன்ஸ்க்கு போன போடு, நான் வரேன். ஓகே கிங்ஸ்லின். என்னடா ஒரு நாளைக்கு கூட எட்டி பார்க்க மாட்டேங்குது. இவர் குடிச்சிட்டு கிடக்கான்னு நினைச்சு எல்லாரும் போட்டுட்டு போயிட்டாங்களோ என்னமோ. ஆம்புலன்ஸ் எது பார்த்துட்டு இருந்தா உசு போயிடும். நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறேன். கடையில எல்லாத்தையும் சொல்லிடு. சரி கிங்ஸ். உங்க அப்பா கிட்ட சொல்லலாம்ல? சொன்னேன். எங்க அம்மா கிட்ட கூட சொன்னேன். வாங்கின காசை கொடுங்கன்னு. நான் உங்ககிட்ட கேட்கன்னு தப்பா நினைக்காத ரேச்சலு. சேச்சா நான் எப்படி தப்பா நினைப்பேன்? எங்க அப்பா கிட்ட காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல. எங்க அப்பா கிட்ட எக்கச்சக்கம் காசு இருக்குது. இல்ல அக்கா தங்கச்சா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரா? ஒண்ணு இல்ல. வேற எதுக்கு எங்க அப்பாக்கு இவ்வளவு ஆசைன்னு எனக்கும் தெரியல. நான் இன்னைக்கு போய் எப்படியாவது சொல்லுதே சரியா? எங்க அப்பா பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. வயல வித்துல இருந்து எங்க அப்பா மனசே சரியில்லை. எங்க அப்பா எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஏதாவது ஒரு வயலாவது எடுப்போம்ல. அப்புறம் நாங்க ஏதாவது வேலைக்கு போனோம்னா வீட்டு செலவு பாத்துக்கலாம். 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோமேனு எங்க அப்பாக்கு ரொம்ப மனசுல பாரம். வீட்டுல நிம்மதியே இல்ல. இல்ல இன்னைக்கு கண்டிப்பா கொடுக்க சொல்லிடுவேன். அப்படி இல்லன்னு வச்சுக்கைய எங்க வீட்டு பீரோல இருந்து எடுத்துட்டு நானே கொண்டுட்டு வரேன். நீ கவலைப்படாத. சரி எதையாவது ஒண்ணு பண்ணு. பாவம். அம்மா வேலைக்கு கேட்டிருந்தியா? கிடைச்சிட்டா என்ன? இன்னைக்கு சாயங்காலம் வர சொல்லிருக்காங்க. அப்படியே இன்னொரு வேலை எனக்கும் சொல்லுவியா? நான் சொல்லும் போதே 2 பேருக்குன்னு சொல்லிட்டேன். இதான் என் இசைங்கிறது. நம்ம 2 பேரும் வேலை பார்த்தா வீட்டுக்கு போகும்போது ஒன்னா போயிடலாம். பயம் இருக்காதுல்ல? ஆமா எங்க அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. வேலை கேட்கும் போது அவளுக்கும் சேர்த்து கேளு. அப்போ நைட் லேட் ஆயிடும். 2 பேரும் ஒன்னா நடந்து வந்துருவியல்ல அப்படின்னு. சரி நம்ம கேட்டு பாப்போம். தசவலையில நிறைய கடை இருக்குதா? அங்கெல்லாம் 5000 6000 சம்பளம் கொடுப்போம். கேட்டு பாப்போமா? என்ன கடை? என்ன துணி கடை, ஃபேன்சி கடை? இதுலதான் நிக்க முடியும். எம்காம் படிக்க வேண்டிய படிப்புக்கு தரலாம் பார்க்க நினைச்சா ஒரு வேலை பார்க்க முடியாது. அது மெட்ராஸ் பெங்களூர் போனா பார்க்கலாம். நம்ம ஊர்லயே பார்க்கணும்னா இப்படிதான் போய் ஆகணும். படிப்பெல்லாம் பார்க்க கூடாது. எம்காம் படிச்சுட்டு ஒண்ணு இல்ல. நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கிற போவோம். சரி அப்போ இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சோடனே நேரா போயிருவோமா? சரி. அம்மா ஞாபகமாவே இருக்குது. இவ்வளவு நாள் ஆகுது அம்மா என்னை வீட்டு வேலை கூட செய்ய விட்டது கிடையாது. அம்மா கூடயே இருப்பேன். போரே அடிக்காது. டிவி பார்ப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். சாயங்காலம் அத்தை வீட்டுக்கு போறதுமா நல்லா இருந்துச்சு. இப்ப அம்மா ஒத்தையில வீட்டுல இருப்பாங்கல்ல. அம்மா ஞாபகமா வருது. அம்மா ஞாபகமா வருது. பாவம் அம்மா. அம்மா அத டைப் பண்ணிட்டீங்களா? இப்ப முடிஞ்சிரும் சார். கொஞ்சம் வேலையை சுருக்கா பாருமா. ஓகே சார். இங்க பாருமா, இப்ப புதுசா சேர்ந்ததுனால தான் ஒருத்தரும் திட்ட மாட்டாங்க. நீ இதே ஸ்லோவா பண்ணிட்டு இருந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திட்ட அளவுக்கு வச்சுக்கிறாருமா. கொஞ்சம் வேலையை சுறுசுறுப்பா பாரு. அதெல்லாம் பாத்துறேன் சார். நீ யார் என்னன்னு சொன்னதான் சேர்த்து விட்டேன். பாத்துக்க கொஞ்சம் சுதாரிப்பா வேலையை பாருமா. ஓகே சார். இந்த பெண் டிரைவர் எடுங்க. ஏமா அந்த பெண் டிரைவர் எங்க கிடக்கா? ஐயோ எதுன்னு தெரியல. என்ன சார்? ஏமா அந்த கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க பாரு, ஒரு லைட்டா பின் மாதிரி இருக்கும். அது இருக்கான்னு பாரு. ஐயோ அது என்னன்னு எனக்கு தெரியாத. பாக்குறேன் சார். இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலைக்கு போனது இல்லையா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சரி பரவாயில்ல. ஒரு பிளாக் கலர்ல இல்ல சில்வர் மாதிரி இருக்கும். அதுல இருக்கான்னு பாரு. இல்ல சார். சரிம்மா வேலையை பாரு. ஓகே சார். காலையில 11:30 கல்குச்சி பிரான்ச்சு போயிருங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு 1 மணிக்கெல்லாம் நீங்க அம்மா சுத்திர பிரான்ச்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். அதை முடிச்சுட்டு 3:30 நீங்க நம்ம பிரான்ச்சுக்கு வந்துருங்க. அப்புறம் எல்லா லோனையும் கடை பண்ணிருங்க. இந்த மாசம் எண்டுக்குள்ள நம்ம கணக்க முடிக்கணும். ஓகே சார். கல்குச்சி பிரான்ச்ல வேற ஏதாவது வேலை இருக்கா சார்? இல்ல சார், இந்த லோன் கணக்கு மட்டும் முடிச்சுட்டா போதும். இந்த மாசத்துக்குள்ள கணக்கு நம்ம முடிச்சிடலாம். அந்த அம்மா சுத்திர பிரான்ச்ல தான் நம்ம லோனை வாங்கிட்டு நிறைய கட்டாம போட்டிருக்காங்களாம். அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகே சார். ஆனா ஃபர்ஸ்ட் கல்குச்சி பிரான்ச்சுக்கு போயிருங்க. ஓகே சார். சரி சார் நான் போயிட்டு வரேன். நம்ம பேங்க் ஜீப்லயே போயிருங்க. ஓகே சார். ஏமா எல்லா கணக்கையும் முடிச்சிரு. இன்னைக்கு இன்ஃபெக்ஷன் வராங்க. அப்படின்னா என்ன சார்?
நம்ம பேங்க் செக் பண்ணதுக்கு ஆபீசர் வராது. லோன் கரெக்டா கொடுத்துருக்கமா வச்சிருக்கமா அப்புறம் சொல்லு எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இங்க பாரு உங்ககிட்ட தான் எல்லா வர சில கணக்கு இருக்குது, கொஞ்சம் பாத்துக்கமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். அந்த ஜொல்லன் இருக்கும் அந்த அட்டை பூரால இருக்கும் பாருமா, அதை பூரா வரிசைக்கு அடக்கு பண்ணி வச்சிருங்க. ஓகே சார். ஐயோ இன்னைக்கு வேற செக்கிங் வராங்க. எனக்கு என்ன பாடுபடுத்த போறாரு இந்த ஆபீசர். நினைச்சாலே பக்கு பக்குங்குத. மாசம் பிறந்தா இது ஒரு பெரிய சர. இன்னைக்கு எந்த ஆபீசர் வரான்னு தெரியலையே. சார் வாங்க. விமல் நீங்களா? எல்லாம் செக்கிங் பண்ணிடலாமா? சிஸ்டம்ல ஆன்ல தானே இருக்குது? எல்லா சிஸ்டமும் ஆன்ல தான் இருக்கு சார். லோன் கணக்கு எல்லாமே ரெடி எடுத்து வச்சிருக்கோம். சரி அப்ப நான் செக்கிங் ஆரம்பிச்சிருட்டுமா? தாராளமா பாருங்க சார். இதை முடிச்சுட்டு வேற 55 வேற போனோமா. அந்த ஜொல்லுன்னு அப்புறம் எத்தனை குழுக்கு இங்க லோன் போட்டுருக்கீங்க சார்? அது கிட்டத்தட்ட 16 குழு இருக்கு சார். 14 எப்படி வந்துகிட்டு இருக்கு? வருது சார். கஷ்டப்பட்டு தான் லோன் ஆபீசர் எல்லாத்தையும் கல் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல பாதியாவது வந்திருக்குமா அப்படி? அதெல்லாம் வந்துருது சார். சரி சிஸ்டம் எங்க? அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்க சிஸ்டம் தான் சார். சார் நீங்க கேட்ட பென்ட்ரைவ் கிடைச்சிட்டு சார். அது அந்த சாட்டை கொடுமா. ஓகே சார். சார் என்னங்க பென்ட்ரைவ்? நீ எப்படி இங்க? சார் நான் இதே சிஸ்டத்துல இருக்கவா வேற சிஸ்டத்துல இருக்கா சார்? இல்லையே அந்த சிஸ்டத்தை சார் தான் இருப்பாரு. நீ அவர் கேட்ட ஃபைலை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. ஓகே சார். சார் என்னங்க எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. சாரா நான் யாருக்கு மறந்துட்டேன் உனக்கு. சார் உங்க சிஸ்டத்துல வந்து உட்காரலாம். என்ன வேதனைப்படுத்தியா நீ? உன்னை யாரு வேலைக்கு வர சொன்னா? ஏன்டி என்ன இப்படி சாகடிக்கிற? நீ வேலை பார்த்ததுல போதும், வீட்டுக்கு போ. வேண்டாம் உன்னை இங்கெல்லாம் பார்க்க முடியல என்னால. பிளீஸ் வேண்டாம் வீட்டுக்கு போ. சார் நான் எந்திக்கிறேன் சார். சார் நீங்க உட்காரலாம். இயல் மேடம் சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட சொன்ன ஃபைல் இதான். உங்களுக்கு வேலையெல்லாம் நானே முடிச்சிட்டேன். நீங்க ரொம்பலாம் வேலை செய்ய வேண்டாம். பரவாயில்ல சார், வேலைனா கொடுங்க. இல்ல நானே பாத்துக்கிறேன். எதனால என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார் பரவாயில்ல கொண்டாங்க, நான் முடிச்சு கொடுக்கேன். இது ரொம்ப கஷ்டமான வேலை பாத்துக்கங்க, அதான் யோசிக்கிறேன். நீங்க வேற சின்ன பொண்ணு, எப்படி இதெல்லாம் பாத்துக்கிடுவீங்க? பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன். பரவாயில்ல சார் கொண்டாங்க, நான் முடிக்கிறேன். ஐயோ வேண்டாம், நீங்க எதுவுமே செய்யணும், உங்க வேலையை நான் செய்யறேன். கொண்டாங்க. அப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட் வேற இருக்கும், அதையும் கொடுங்க, நானே அந்த வேலையை முடிச்சு தரேன். சின்ன பிள்ளை இதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு நடக்கலாமா? லோன் ஆபீசர் சொல்லுங்க சார். அந்த மேடம் அந்த ஃபைலை கொடுங்க, உங்களுக்கு அங்க லோனுக்குள்ள கரெக்ஷன் பண்ண போறோம்ல. ஆமா சார், ஆனா ஒத்தையில போக முடியாது பாத்துக்கங்க. வேணா அந்த இயல் மணியில நான் கூட்டிட்டு போறேன். எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இவனுக்கு. இயல நீ கூட்டிட்டு போறியா? இந்த இடவுக்கு தான் வேலைக்கு வராதுன்னு சொன்னேன். இயல் மேடம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சாரா, மூஞ்சில புலன்னு வரையணும் போல இருக்குது. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் வேலையை பாக்குறேன். உங்களுக்கு எந்த உதவினாலும் சரி என்கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ சார். பரவாயில்ல பரவாயில்ல, சின்ன பொண்ணு புதுசா வேலை செஞ்சிருக்கீங்க, இந்த ஹெல்ப் கூட பண்ணலாம். எப்படி நான் இந்த டேபிள்ல தான் இருக்கேன், என்ன பார்த்து பார்த்து வேலை செய்யலாம். ஓகே சார். எது தெரியலனா டென்ஷன் எடுக்காதீங்க, நான் பாத்துக்கிடுவேன். நீங்க டென்ஷனே எடுக்க வேண்டாம். உங்க வர அழகான பிள்ளை பக்கத்துல வேலை பார்க்கறது புண்ணியம். என்ன அழகா இருக்கா, பார்த்துக்கிட்டே வேலை பார்க்கலாமே. சார் வாங்க, உங்க டேபிள்ல வந்து உட்காருங்க. என்ன கட்டி இந்த கர்மாதத்துக்கு தான் வேலைக்கு வராதுன்னு சொல்றது. சார் உங்க டேபிள்ல உட்காரலாம்னு சொன்னேன். மரியாதை வீட்டுக்கு போ, மரியாதை வீட்டுக்கு போன்னு சொன்னேன். சார் உங்க டேபிள்ல வந்து உட்காரலாம்னு சொன்னேன். உங்க டேபிள்ல உட்காரலாம். என்ன இடம் இது? சரி வீட்டுக்கு போ. சார் ஏதாவது வேலைன்னா சொல்லுங்க, வேலை பார்க்கறேன். வீட்டுக்கு போடி. உங்க டேபிள்ல உட்காரலாம்னு சொன்னேன். தயவுசெய்து இங்க வந்து எந்த உரிமையும் கொண்டாட வேண்டாம். அடிச்சு மோரிக்கிறேன்னா பேத்துறேன். மரியாதை வீட்டுக்கு போ. இதெல்லாம் என்ன போக்க வச்சுட்டல இந்த கர்மாந்தத்தெல்லாம். அப்படி இங்க என்ன நடந்தது? அவன் யார்கிட்ட வந்து வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கான். அவர் தான் எனக்கு வேலையே எடுத்து கொடுத்தாரு. ஆமா பெரிய கலெக்டர் வேலை. இப்ப எங்க வீட்டுல இருக்க நிலைமைக்கு இது எனக்கு பெரிய வேலை தான். ஏண்டி என்ன சாக அடிக்கிற? சரி வீட்டுக்கு போ, மத்த வீட்டுல வந்து பேசிக்கிறேன். போ. தயவுசெய்து நீங்க உங்க சீட்ல இருங்க, எனக்கான வேலையை நான் பார்க்கணும். ஏதாவது ஃபைல் எடுத்துட்டு வரணுமா சார்? வீட்டுக்கு போடி. ஏன் நீங்க ஏன் நின்னுட்டு வேலை பார்க்கறது? இங்க வாங்க, நீங்க என் டேபிள்ல இருங்க, நான் இன்னொரு சேர் போட்டு உட்கார்ந்துக்கிறேன். இந்த ஆபீஸரை பத்தி தெரியாம இவரு வேற. ஐயோ இன்னைக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இந்த ஆபீஸருக்கு நல்லா தெரியுமோ? வந்த நேரத்துல இந்த பொண்ணை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு, அது தெரியாம இவன் வேற. அப்போ இன்னைக்கு இங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வீட்டுக்கு போன சொன்னேன். எனக்கு வேலை கிடக்கு. இயல் மேடம் வாங்க, இங்க வாங்க, இதுல உட்காருங்க, நான் இன்னொரு டேபிள் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல சார், இருக்கட்டும். சரி சார் இருக்கட்டும். அவன் ஏன்டி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? அவன் எதுக்கு உங்ககிட்ட பேசுறான்? நீ தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் போக்க முடியல, பொலர்னு அரைஞ்சிருவேன். வீட்டுக்கு போயிரு. இயல் மேடம் இவருக்கு வேற வேலையே இல்லையா சார்? நோ சார், கொஞ்சம் வேலையை பாருங்க சார். இவரை பத்தின ஃபைல் டீட்டெயில் எடுத்துவாங்க சார். வேலையில நான் புலி சார். புலியா பூனையான்னு பாக்குறேன்.
ஃபைல போய் எடுத்துட்டு வாங்க. ஏன் சோப்பா, நான் கூட இத்தனை ஏழு போட்டு கூப்பிட்டது இல்ல. இவன் எதுக்கு இத்தனை ஏழு போட்டு கூப்பிடா? இன்னொரு வாட்டி இவன் என்ன கூப்பிடட்டும். இதுக்கு தான் உன்னை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு. நான் தாண்டி உன்னை ஏழு கூப்பிடணும். இவன் யாரு உன்ன கூப்பிட்டு இருக்கான்? வேலை பக்கத்துல எல்லாரும் பேசதான் கூப்பிடுவாங்க, உறவு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. வீட்டுக்கு போடி, என்ன சோதிக்காத பொலான்னு அரைஞ்சிருவேன். வீட்டுக்கு போயிரு. சோதிச்சிடாத, போயிரு. ஏன் வீட்டுக்கு போன சொல்லு எங்க போய்கிட்டு இருக்கா? சோப்பா, இவன் இங்க வேலை பார்த்தா நாங்க இப்படி வேலை பார்க்க. ஏன் மேடம் அந்த ஃபைலை கொஞ்சம் எடுங்க. ஐயோ உங்களுக்கு எடுக்கிறது எங்க நான் வரேன். பொண்ணாதடி, உன்னால யாருக்கிட்ட என்னால பேச விட முடியாது. எனக்கு சொந்தமானவடி, நீ எனக்கு சொந்தமானவா. ஏன் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க? எங்ககிட்ட கூப்பிடாதீங்க சார். அந்த பெரியவரை தூக்கிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க இருக்கீங்க? சார், அவர் யாரு என்னங்கிற எந்த விவரமும் இல்ல. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா எங்க ஹாஸ்பிடல் தான் சார் பொறுப்பாகும். அப்போ நீ ஏன் முடி பண்ணிட்ட? ஏதாவது ஆயிரம் அப்படிதானே? அப்படி இல்ல சார். அவர் உசுருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுது சார், அவங்க குடும்பத்து ஆட்கள் ஒரு கையெழுத்து போட்டாதான் சார் மேற்கொண்டு ஆபரேஷன் பண்ண முடியும். அறிவு இருக்கா இல்லையா? அவர் கண்ணு திறந்தாதானே அவருக்கு யாருன்னு தெரியும். ரோட்ல கண்டவரை தூக்கிட்டு வந்தேன். அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? ஏமா ஆபரேஷனை பண்ணுங்க. அவர் கண் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தாளுக்கு கிட்ட கையெழுத்த வாங்கலாம். ஆபரேஷன் பண்ண டெய்லி ஆகி அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுது ஹாஸ்பிட்டல் இருக்காது. சார், ஹாஸ்பிடலுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல சார். அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அத சொல்லுங்க, நான் நிரப்பி கொடுக்கேன். இல்ல சார், அவங்க குடும்பத்தாளுக்கதா. ஓ, என் பொறுமையை சோதிக்காங்களே. அதான் சொன்னே, ரோட்ல கடந்தாரு அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் கண்ணு திறந்தாலே எனக்கு யாருன்னு தெரியும். சார், அப்படினாலும் இப்ப 5 லட்சம் ரூபாய் கட்டணும் சார். இத முறையா ஓப்பனா கேட்க வேண்டியது. டேவிட், அந்த 5 லட்சத்தை கட்டு. பணம் தானே, கட்டுவா. ஆபரேஷன் ஆரம்பிங்க. சார், அதுக்கு மேலயும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சார். பொறுமையை சோதிக்காதீங்க. நச்சிப் டாக்டர்ட்ட கேட்டு வரேன் சார். அதெல்லாம் போக முடியாது. இங்க இருந்தே போனை போட்டு நீ சொல்ற ஆபரேஷன் பண்ணி அவர் உசுருக்கு எதுவும் இல்லைன்னு எனக்கு வரணும். சார், அவருக்கு மெயின் ஆபரேஷன் நிறைய பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். லட்சக்கணக்கில் ஆகும் சார். இப்ப 5 லட்சம் ரூபாய் வேணும். அதை நான் கட்டுறேன். அவர் கண் தந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தாளுக்கு யாருன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போனை போட்டு அவங்க கிட்ட இருந்து மிச்ச பணத்தை வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணாம இருந்தீங்க. இல்ல சார், இப்ப ஆரம்பிச்சிரும் சார். ஆரம்பிச்சாதான் நீ இங்க இருந்து வெளியே வர முடியும். சின்ன ரவுடி பையலா, இவனுகிட்ட போய் நாங்க இன்னைக்கு சிக்கிருக்கோமே. ரோட்ல கண்டதா சார், தகவல் ஏதாவது போய் வருவாங்க சார். இவ என்கிட்ட உதவ வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆபரேஷன் ஆரம்பிக்க சொல்றேன். போன போடு. ஓகே சார். டேவிட், அவருக்கு ஆபரேஷன் பண்ணி வரைக்கும் நீ இங்கே நில்லு. நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். சரக்கு வந்திருக்கான், நான் பாத்துட்டு வந்ததே. அவர் உசுருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ நின்னு பாத்துக்க. ஓகே கிங்ஸ்லின். அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்ததுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். ஓகே கிங்ஸ்லின். ஆபரேஷன் பண்றீங்க இல்ல? இல்ல சார், இல்ல சார். நான் இங்கேதான் இருப்பேன். ஆபரேஷன் முடிஞ்சு அவர் கண்ணை திறந்துட்டான்னு சொன்னதுக்கு அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க பாப்போம். இல்லைன்னா எங்க கிங்ஸ்லினை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இல்ல சார், போனை போட்டு சொல்லிட்டேன். ஆபரேஷன் எல்லாமே நடக்கும் சார். தண்ணி எடுக்குற. நான் போய் தண்ணிய குடிச்சிட்டு வரேன். கண்ணு திறந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார். சரி, நான் அதுக்குள்ள காப்பி கப்பி குடிச்சிட்டு வரேன். யாரோ ஒருத்தருக்காக இப்படி கடந்து வேலை பாக்குறானுங்க. சரி, நான் டீ குடிச்சிட்டு வரேன். சரி, அவர் கண்ணை முடிச்சிட்டாரான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போனை போட்டு சொல்லுவான். மேடம், மேடம், எங்க அப்பா எங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்களா? எங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு மேடம்? மேடம், எங்க அப்பா எப்படி இருக்காரு? மேடம், எங்க அப்பா எப்படி மேடம் இருக்காரு? காலையில போகும்போது அந்த மனுஷன் சொல்லிட்டு போச்சு, படபடப்பா வருதுன்னு. நான் மீறி அனுப்பி வச்சுட்டேனே. மேடம், எங்க அப்பா இப்ப எப்படி மேடம் இருக்காரு? யார் நீங்க? பேச டைம் சொல்லுங்க. தங்கபாண்டி. தங்கபாண்டி, நீங்க யாரும் இல்லையே? இல்ல, இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கதா எங்க ஊர்க்காரங்க சொன்னாங்க. ஓ, இந்த ஹார்ட் அட்டாக் கேஸ் இருக்குமா? ஒருத்தர் ஒல்லியா தலப்பா கட்டி இருப்பாரு. ஆமா மேடம், அவர்தான் எங்க அப்பா. பயப்படாதீங்க, காலையிலே ஒருத்தங்க கொண்டு சேர்த்து
எந்த புண்ணியவன் தெரியல. நீ நல்லா இருயா, நீ நல்லா இருயா, நீ நல்லா இருக்கணுயா. எங்க அப்பா இப்ப எப்படி மேடம் இருக்காரு? அவர் கெட்டி சேர்த்ததுனால ஆபரேஷனா கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மெயின் ஆபரேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேடம் 30 லட்சம் ரூபாய் ஆகும். இப்ப தற்சமயத்துக்கு தான் உசுரை காப்பாத்தி வச்சிருக்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா மேடம், காலையில இந்த ரவுடி 5 லட்சத்தை கட்டலனா இந்த உசுறு கூட இருக்காது. இப்போ நல்லதா இருக்காரு. ஆனா மெயின் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். 30 லட்சம் ரூபாய் பாத்திட்டு வாங்க, ஆபரேஷன் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இப்ப ஐசில தான் இருக்காரு, நீங்க யாரும் பார்க்க முடியாது. 30 லட்சம் ரூபாயா? 30 லட்சம் ரூபாயா? ஐயோ, 30 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? என்ன மேடம் சொல்றீங்க? 30 லட்சமா? ஆமா மேடம், 30 லட்சம் ரூபாய். 30 லட்சம் ரூபாய் இருந்தா ஆபரேஷன் பண்ணுவாங்க. இப்ப தற்சமயத்துக்கு தான் உங்க அப்பா கண்ணு திறந்திருக்காரு. சீக்கிரம் ஆபரேஷன் நடக்கணும்னா 30 லட்சம் ரூபாயோட வாங்க. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆபரேஷன். அதுக்கு இது கம்மி தான் இந்த ஹாஸ்பிட்டல்னால. வேற எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஆகும். மேடம் 30 லட்சம் ரூபாய் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மேடம். நாங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதோ இறக்கும், அதனால இந்த ரவுடி 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனா அதுவும் வட்டி முதல்ல உங்ககிட்ட வாங்குவான்னு நினைக்கேன். ஐயா அப்படி சொல்லாதீங்கம்மா, எதிர்பார்க்காம கொடுத்துட்டு போனானே அவன் நல்லவனாதான் இருக்கணும். அவனை ரவுடின்னு சொல்லாதீங்கம்மா. ஐயோ, என்ன எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. எங்க அப்பா பார்க்கலாமா? ஐசில இருக்காரு, வெளியிலோடி பாருங்க, உள்ள யாரும் போக கூடாது. சரி, முதல்ல 2 பேர் போங்க, அதுக்கப்புறம் 2 பேர் போங்க. சரிங்க மேடம். அம்மா வாங்கம்மா. சரிம்மா. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? வீட்டு செலவுக்கே காசு இல்ல. 30 லட்சம் ரூபாய் நான் எங்கிருந்து பரட்ட தெரியலையே. ஐயோ, பிள்ளைல கரையத்து வேணா இல்லைன்னா இந்த மருத்துவ செலத்தை பாப்பனான்னு தெரியலையே. அம்மா வாங்கம்மா, அப்பா பார்க்கலாம் வாங்கம்மா. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? ஒருவேளை அப்பா என்ன நினைச்சுதான் கவலைப்பட்டிருப்பாரு. என்னாலதான் அப்பாக்கு இதெல்லாம் ஆச்சுதான். நான் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கணுமோ? ஐயோ, எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான். அக்கா, நான் அகில தனக்கு போனை போட்டுட்டு வரேன்க்கா. சீக்கிரம் வர சொல்லு. சரிக்கா. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா, இது இசோட அக்கா தானே? ரவுடி போய் வந்துட்டான். எதுக்கு அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான் போச்சுது, எல்லாம் போச்சுது. மேடம், இங்க நின்னு ஆடிட்டு இருக்காதீங்க, அங்க போங்க மேடம். அந்த பொண்ணு எவ்வளவு பாரம் இருந்துச்சுன்னா பொது இடம் கூட பார்க்காம இருந்து அழுதுட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் அங்க போய் அழுங்க மேடம், இங்க நின்னு ஆடிட்டு இருக்கீங்க. சாரி. எல்லாம் என்னாலதான். நான் கல்யாணம் பண்ணி போயிருக்கணும். ரவுடி போய் என்ன சார்? யார் இந்த பொண்ணு? நீங்க தூக்கிட்டு வந்தீங்களே, அது இவங்க அப்பா தானா? என்ன? இவங்க அப்பா தானா? கிங்ஸ் மாமனாரா? இத கிங்ஸ்ட்டு சொல்லி ஆகணுமே. சரி, இப்போ என்ன சொல்லிருக்கீங்க? இப்போ ஒரு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, கிரிட்டிக்கல் ஆபரேஷன் ஒன்று இருக்குது. 30 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னேன். அழுதுட்டே போயிருக்காங்க. எவ்வளவு? 30 லட்சம் ரூபாய். 30 லட்சம் ரூபாய் கட்டினாதான் சார் மெயின் ஆபரேஷனே பண்ண முடியும். அப்படியா? சரி சரி சரி. அப்பா 30 லட்சம் ரூபாய் தலைதறிக்க ஓடிட்டான். இது இந்த தசை பக்கமே வரமாட்டான். கிங்ஸ், என்னடா? அம்மா, காலையில ஒரு ஆளை சேர்த்தமே, அதனால என்னாச்சுது? இருக்காரா அப்படி? கிங்ஸ்லின், என்னடா? கிங்ஸ்லின், அது இசை அப்பா. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? இசை அப்பாவா? அவ தாங்கிட மாட்டலடா. அவ அழுவாடா? அழுகையா? ஐயோ, உருண்டுட்டு கிடக்காங்கடா. டே, அவங்க அப்பா. டே, நம்ம 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம். அது சாதா ஆபரேஷன் தானா? 30 லட்சம் ரூபாய் கட்டினாதான் மெயின் ஆபரேஷனா பண்ணுவாங்களாம். அப்பதான் அவங்க அப்பா உசுர காப்பாற்ற முடியுமா? ரிஜிஸ்ட்ரேஷன்ல இந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தது. டேய், எவ்வளவு நாள் ஆயிடும்? கோடி ரூபாய் ஆகட்டும்டா. அதை கட்டி போடு. ஆபரேஷன் மட்டும் எந்த கோயில் வைக்க சொல்லிடா. நாம தானே தெரிய வேண்டாம். பிரச்சனை பார்க்க தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். அதனால நாம கொடுக்கறது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ ரகசியமாவே கொடுத்துட்டு வா. சரிடா. டேய், சீக்கிரம் ஆபரேஷன் வேலையில பார்க்க சொல்லி.
அந்த சீக்கிரம் நம்பர் வாங்கிட்டு வா. நான் இங்க இருந்து கான்டாக்ட் பண்ணி பேசுறேன். ஆபீஸ்க்கு ஏதாவது சொதப்பணும். டேய் சீக்கிரம் ஆபீஸ்ல வேலையில பாரு. ஈஸியா அழக்கூடாது. அழவே கூடாது. அவ்வளவு அழக்கூடாது. அவங்க குடும்பத்தை யாரும் கண்ணி சொல்லக்கூடாது. சீக்கிரம் போ. இங்க பார், நாம தான் பண்றோம்னு குடும்பத்தை யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்குமே என்ன, ஒரு உலகத்துக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த தரகரை கொஞ்சம் பிடி. அவளை பிடிச்சு உள்ள தள்ளு. அதுல நான் பாத்துக்கிடுவேன். நீ கவலைப்படாம இரு. என்னடா கவலைப்படாம இருக்க முடியும்? சரி, நான் தெரியாம வந்து இசையை பாக்குறேன். சரியா? அவ அழுறதை என்னால பார்க்க முடியாது. இருந்தாலும் அவளை இந்த இடத்துக்கு நான் பார்க்காம இருந்தா நான் மனசுலயே கிடையாது. சரி, நீ ஆக வேண்டியதெல்லாம் பாரு. சரிடா. 30 லட்சம் ரூபாய் எப்படி பரட்ட போற தெரியலக்கா. எனக்கு என்ன பண்ணுனே தெரியல. எம்மா ரேச்சல் அப்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் தரணும். கூட ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வாமா. 5 பைசா வட்டினாலும் கொடுக்கேன்னு சொல்லுமா. தருவாங்களாம்மா. கால விழுந்தாலும் வாங்கிட்டு வாமா. அப்பா எப்படியாவது காப்பாத்தணும். அம்மா நான் வேலை பார்க்குற மேனேஜர்ட்ட கேட்டு பார்க்கட்டாமா. பிச்சை எடுத்தாரு வாங்கிட்டு வாங்கம்மா. பவுசரை காப்பாத்தணும். அழாதீங்க மாமா, அழாதீங்கம்மா. நான் இப்பவுமே ரேச்சல் வீட்டுக்கு போய் எவ்வளவு வாங்க முடியுமா வாங்கிட்டு வரேம்மா. சரிம்மா, சீக்கிரம் போ. சரி அழாத. நான் பிசினஸ்க்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் பரட்டி வச்சிருந்தேன். அதை கொஞ்சம் போடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். நீ அழாம போ. அப்பா வேணும் தான், அப்பா வேணும் தான். அழாதடி. நீ அழுத பார்க்க என்னால முடியல. நீ போ. கட்டாயமா நான் பணத்தோட வரேன். எவ்வளவு முடியுமோ பரட்டிட்டு வரேன். இப்ப 5 லட்சம் ரூபாய் கட்டுவான். நான் அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாக்குறேன். இதேன்னு வச்சுக்கையா, பிசினஸ்க்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். அதை நான் வித்துருதேன். எப்படியாவது நான் காப்பாத்த வேண்டி. நீ போ, அழாம போ. சரிங்க அத்தை. அப்பா வேணும். சரி அழாம போ. நான் பணத்தோட வரேன். சரிங்க அத்தை. கையில 5 லட்சம் இருக்கு. அம்மா கிட்ட மாமா வயல் வித்து கொடுத்த 5 லட்சம் ரூபாய் இருந்தது. அம்மா கிட்ட வாங்கிடலாம். 10 லட்சம் ரூபாய். பெரிய லோனு போட்டானா சின்ன லோனு போட்டானா 5 5 10 10 20 10 லட்சம் ரூபாய் தானே. ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்டு பார்க்கலாம்.